வாசிக்கலாம். நீதிமொழி 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே என்ன செய்கிறான், இருக்கிறான். ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, அவனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படியோ அவனுடைய எதிர்காலம் அப்படியே. கவனிங்க, எதிர்காலம் கடவுள் கையில் வச்சிருக்காருங்க. என்ன செய்ய போறாருன்னு தெரியாது. அதுமாதிரி கவனிங்கள், கடவுள் கையில் வச்சுக்கிட்டு நான்லாம் இப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்க. குரங்காட்டி இருக்கானே, அந்த கயிறு இப்படி ஆட்டுவான், உடனே அந்த குரங்கு இப்படி ஆடும். அந்த மாதிரி கடவுள் அங்கேருந்து என்னமோ ஆட்டிக்கிட்டு இருக்காரு. சிலரை உயர்த்துறாரு, நம்மளெல்லாம் கீழே தாழ்த்தி போட்டிருக்காரு. நம்மெல்லாம் தாழ்வாருக்கிறதுக்காகவே படைச்சிருக்காரு. இப்படிலாம் நான் வந்து யோசிச்சிருப்பேன் பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் கண்களை கொஞ்சம் திறக்க ஆரம்பித்தார். இது 100க்கு 100 கடவுள் கிடையாது. கடவுள் கயிறை வச்சு இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்குது இல்லை, மனது ஓன்ட்ட இருக்குது, கடவுள்கிட்ட இல்லை. நீ நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொள்ள முடியும் உன்னுடைய பாசிட்டிவ் மைண்ட் மூலமாக. நீண்ட கால வாழ்வை நீ தெரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக. ஆனால் காலத்துக்கு முன்னால் செத்து போகிறோம் நீ யோசித்தேன்னா, ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எப்படியோ அவனுடைய எதிர்காலம் அப்படியே.